இருக்கக்கூடிய சட்டத்தில் பல முறைகேடுகளை இந்த விவசாயிகளை பயிற்சிக்கு கூட்டி போறதுல பல முறைகேடுகள் நடந்திருக்குங்கிறத நம்ம அவ்வப்போது செய்தி லகரம் டிவியில் தொடர்ந்து வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த நிதியாண்டில் 23 இருந்து 27ஆம் தேதி வரை அரிமளம், கொரண்டார்குளம் ஆகிய வட்டார விவசாயிகளை பெங்களூருக்கு பயிற்சிக்கு அழைத்து செல்லும் திட்டம் 40 விவசாயிகளை 90,000 தான் வருது. மீத தொகை எங்க போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பாக்கி 10,000 கொரண்டார்குளம் முத்துச்சாமி உதவி இயக்குனர் மற்றும் ஏஓ அவர்களும் பங்கிட்டு கொண்டார்கள். இருவரும் ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கையில அவரது அதிகாரத்தை பயன்படுத்தி 4 வருடமாக சரி கட்டி கொண்டு 4 வருடமாக ரெங்கசாமி அரிமளத்திலே வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்க பிறகுதான் இந்த 40 விவசாயிகளையும் பயிற்சிக்கு அழைத்து செல்ல வேண்டும். ரூபாய்க்கு குறைஞ்சி சாப்பிட முடியாது. அவ சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு உண்டான பணத்தை கொடுக்க. லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரிமளம், குன்றாண்டார் கோவில் வட்டாரங்களில் 40 விவசாயிகளுக்கு பயிற்சிக்கு அழைத்து சென்றதில் பல கூத்துகள் நடந்துள்ளது. ஏற்கனவே இந்த அட்மா திட்டத்தில் பல முறைகேடுகளை இந்த விவசாயிகளை பயிற்சிக்கு கூட்டி போறதுல பல முறைகேடுகள் நடந்திருக்குங்கிறத நம்ம அவ்வப்போது செய்தி லகரம் டிவியில் தொடர்ந்து வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம். முக்கியமாக தமிழ்நாட்டில் உள்ள லேனா பேருந்து மூலமாக 40 விவசாயிகளை அழைத்து சென்ற லேனா பேருந்தில் ஒசூரில் எல்லையிலேயே அதிகாரிகள் நிறுத்திவிட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது சம்பந்தமா நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். புதுக்கோட்டை மாவட்டம் அட்மா திட்டத்தின் மூலமாக 2025 இந்த நிதியாண்டில் 23 இருந்து 27ஆம் தேதி வரை அரிமளம், கொரண்டார்குளம் ஆகிய வட்டார விவசாயிகளை பெங்களூருக்கு பயிற்சிக்கு அழைத்து செல்லும் திட்டம் 40 விவசாயிகளை வேளாண்மை துறையில் இருக்கக்கூடிய அலுவலராக இருக்கக்கூடிய ஏஓ ரெங்கசாமி அவர்கள் மூலமாக அழைத்து செல்லப்பட்டது. அதற்கு பாண்டியன் என்பவர் ஏடிஎம் அவர்களும் சென்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்படி வட்டாரத்திற்குரிய ஏஓ யாரும் வரவில்லை, செல்லவில்லை, சன்மதி செல்லவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. அதனால் ஏஏஓ திரு மகேந்திரன் அவர்களும் சுப்பிரமணிய ஏடிஎம் ஆகிய இருவரும் சென்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்படி பயிற்சிக்கு 2 வட்டாரத்திற்கு தலா 1 லட்சம் நிதி ஒதுக்கிய நிலையில் குன்றாண்டார்கோவில் ஏஏஓ மகேந்திரனிடம் 35,000 ரூபாய் மட்டுமே ஜிபே செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. குன்றாண்டார்கோவில் ஏஓ சன்மதி மூலமாக அப்படிங்கிறது ஒரு தகவல். பாக்கி 55,000 ரூபாய் அரிமளம் ரெங்கசாமியிடம் கொடுத்து விட்டார்கள். 2 தொகை 35, 59, 55 கூட்டினா 90,000 தான் வருது. மீத தொகை எங்க போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பாக்கி 10,000 கொரண்டார்குளம் முத்துச்சாமி உதவி இயக்குனர் மற்றும் ஏஓ அவர்களும் பங்கிட்டு கொண்டார்கள். இருவரும் ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. விவசாயிகள் கேட்டதற்கு கலெக்டர் அலுவலகத்திற்கு கமிஷன் போகிறது, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு. இவங்க கமிஷன் எடுத்துக்கிட்டு கலெக்டர் அலுவலகத்தின் மீது பழி போடுறாங்களா அல்லது உண்மையாவே மாவட்ட ஆட்சியரகத்திற்கு அதிகாரிகளுக்கு பங்கு போதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏஏஓ மகேந்திரனும் ஏடிஎம் சுப்பிரமணியிடமும் பயிற்சிக்கான முழு தொகையை தராத காரணத்தினால் விவசாயிகள் இரவு 11 மணிக்கு தர்மபுரியில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்தந்த ஆபீசரிடம் பணம் கொடுக்காமல் இருந்ததால் உலகுக்கே உணவளிக்கும் விவசாயிகள் பசியோடு பட்டினியோடு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை நமக்கு சொல்லும் போது நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. சரி, அரிமளம் ஏஓ ரெங்கசாமி நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கையில அவரது அதிகாரத்தை பயன்படுத்தி 4 வருடமாக அரிமளத்தில் வேலை செய்வது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. வேளாண்மை இணை இயக்குனர் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் ஏஓ முகமது ரஃபீக் மூலமாக பல அதிகாரிகளை கையில் வைத்துக் கொண்டு அதிகாரிகளை சரிகட்டி கொண்டு 4 வருடமாக ரெங்கசாமி அரிமளத்திலே வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் விவசாயிகள் மத்தியில் இருக்கு. மேற்படி திரு ரெங்கசாமி திருவரங்குளத்தில் வேலை செய்த போது காம கல்யாட்டத்தில் ஈடுபட்டு ஒரு பெண் விவகாரத்தில் சிக்கி சீரழிந்து, கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல சிரிப்பா சிரிச்சு சில பெண்ணு குத்துறாங்கன்னு, அது மாதிரி ஒரு பெண் விவகாரத்தில் சிக்கி சீரழிந்து தலையில் காயம் ஏற்பட்டு தலையில பலத்த அடி வாங்கி மண்டை உடைந்து தினப்பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல பெரும் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டவர் ரெங்கசாமி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. திரு ரெங்கசாமி ஏஓ அவர்கள் புதுக்கோட்டை கரம்பக்குடி பகுதியில் அம்பாள் உரக்கடை நடத்தி வருகிறார். இவருக்கு எப்படி உரக்கடை இருக்கு? இவர் ஒரு அதிகாரி உரக்கடை நடத்துறதுக்கு அனுமதி இருக்கா இல்லையாங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் இவர் இந்த உரக்கடைக்கு எதுல இருந்து பணத்தை முதலீடு பண்றார்? இது போல விவசாயிகளை பயிற்சிக்கு கூட்டிட்டு போற பணத்துல இருந்து அமுக்கல், அதாவது பணத்தை அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு, விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் போட்டு தான் கூட்டு போனோம். விவசாயிகளை பெங்களூர் வரலையும் கூட்டு போறாரு.
பிற மாநிலங்களுக்கு கூட்டு போகிறாங்க. அவங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு தான் கூட்டிகிட்டு போகணும். இப்போ விவசாயிகளுக்கு போகிற இடத்துல ஒரு விபத்தோ ஆபத்தோ ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அந்த விவசாயிகளுடைய குடும்பத்துக்கு யார் பதில் சொல்கிறது? அதுபோக மேற்படி லேனா பேருந்து பெங்களூர் செல்ல முறையான அனுமதி உரிமம் வாங்கவில்லை. தமிழ்நாட்டிலிருந்து லேனா பேருந்து மூலமாக பெங்களூருக்கு செல்வதற்கு அனுமதி வாங்கணும். அந்த அனுமதி வாங்காமல் போனதுனால கர்நாடகா ஒசூர் எல்லை பகுதியிலே அந்த லேனா பேருந்தை நிறுத்தி வைத்து விட்டார்கள். அங்கிட்டு போய் இறங்கி அடுத்த பஸ் பேருந்து பிடிச்சி அங்கிட்டு போகிறாங்க. அந்த பக்கம் போகிற கர்நாடகத்துக்கு போகிற அந்த பேருந்துக்கும் 3 நாள் வாடகை கொடுக்குறாங்க. இந்த லேனா பேருந்து சும்மாவே 3 நாள் நிப்பாட்டிருக்காங்க பாருங்க, அந்த 23 27 தேதி வரலையும். அதுக்கு இந்த லேனா பேருந்துக்கு வாடகை கொடுக்குறாங்க. சும்மாவே நிப்பாட்டி இருக்கிற பேருந்துக்கு எதுக்கு வாடகை கொடுக்குறீங்க? அதில் ஒரு 40,000 50,000 வாடகை கொடுக்குறாங்கன்னு வைங்க. அதில் பாதி காசு ரெங்கசாமி எடுத்துக்கிறாரா, முத்துச்சாமி எடுத்துக்கிறாரா, முகமதுக்கு போகுதா? பல கேள்விக்குறிகள் இருக்குது. இந்த 24 25 26 ஆகிய 3 நாட்களில் 27 அப்படின்னு ஒரு 3 நாட்கள் வருதுன்னீங்க. கடைசி எல்லையில் நிறுத்தி வைக்கப்பட்ட லேனா பேருந்துக்கு தினசரி 10,000 ரூபாய் வாடகை எங்கிருந்து கொடுக்குது? மக்களுடைய வரி பணத்திலிருந்து. இப்படி வண்டி ஓடாத வண்டிக்கு வாடகை கொடுத்தது யாருடைய தவறு? இந்த முத்துச்சாமியோட தவறா, முகமதோட தவறா, ரெங்கசாமியோட தவறா? முழுக்க முழுக்க ரெங்கசாமி தான் இதுக்கு பொறுப்பு. சண்மதி ஏவோ ஏன் போகலை, வேளாண்மை அலுவலர் ஏன் போகலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. சரி, தமிழ்நாட்டிலிருந்து போகும் பேருந்து கர்நாடகம் செல்ல முறைப்பட அனுமதி உரிமம் பெற்று அந்த அனுமதி உரிமத்தை இணை இயக்குனர் சங்கரலட்சுமி மற்றும் துணை இயக்குனர் ஜெயபால் அவர்களிடம் கொடுத்து அந்த உரிமம் சரிதானா என்பதை சரிபார்க்கப்பட்ட பிறகுதான் இந்த 40 விவசாயிகளையும் பயிற்சிக்கு அழைத்து செல்ல வேண்டும். இந்த சங்கரலட்சுமி போன்றவர்களே இந்த 40 விவசாயிகளுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கா, அந்த பேருந்து முறைப்படி கர்நாடகா எல்லை தாண்டி போறதுக்கு அனுமதி வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிற அனுமதி சீட்டெல்லாம் பார்க்காம அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க? அதாவது இணை இயக்குனர் சங்கரலட்சுமி போன்ற அதிகாரிகள் கோடிக்கணக்கில் என்ஓசியில் ஊழல் முறைகேடு செய்வது, அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்துவது, அதுபோக பணியிடை மாற்றம், பணி மாற்றத்திற்கு பெரிய அளவுக்கு தொகை கொடுப்பது, இவங்க கோடிக்கணக்கில் அடிச்சுக்கிறாங்க. ரெங்கசாமி போன்றவர்களை லட்சக்கணக்கில் இது போல கொள்ளையடிச்சு அம்பாள் உரக்கடை, புதுக்கோட்டை கரம்பக்குடி போன்ற பகுதியில் அம்பாள் உரக்கடை வைப்பிற்கு இதுல முதலீடு போடுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரி, இப்ப தனியார் பேருந்துடன் கமிஷன் பெற்றுக்கொண்டு பயிற்சி மூலம் செய்து தனியார் புதுக்கோட்டை கரம்பக்குடியாக உரக்கடைகளில் முதலீடு செய்வதற்கு இந்த ரெங்கசாமி அரசாங்கத்துடைய வரி பணத்தை சூறையாடுகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அரிமளம் குருநாகல் வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பசி பட்டினி மற்றும் பேருந்துகளுக்கு உரிமம் பெறாமல் அழைத்து செல்லும் போன்ற போக்குகள் அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்திய ரெங்கசாமி ஏவோ மது போதையில் தள்ளாடி இருக்கிறார். அங்கே பெங்களூர் போனவனே ஏதோ நல்ல சரக்கு, ஏன்னா தமிழ்நாட்டை விட மற்ற மாநிலங்களில் எல்லா சரக்குமே நல்ல சரக்கு தான். அதனால ஒரு அரசாங்க அதிகாரி 40 விவசாயிகளை பயிற்சி கலைத்து செல்கிற பொழுது அங்க சரக்கு அடிச்சுட்டு மது போடுறதுல தள்ளி இருக்கார். இதை விவசாயி ஜெகநாதன் என்பவர் புகைப்படம் எடுத்து வச்சிருக்கிறார். அது எப்போ வெளியிடுவோம்னா தேவைப்படும் போது அந்த புகைப்படத்தை வீடியோ நம்ம வெளியிட தயாராக இருக்கும். திரு ரெங்கசாமி, முத்துச்சாமி உதவி இயக்குனர், ரெங்கசாமி ஏவோ, முத்துச்சாமி உதவி இயக்குனர் ஆகிய இருவரும் சொல்லும் காரணம் மாவட்ட ஆட்சியரகத்திற்கு கமிஷன் கொடுக்கிறோம் என்று சொல்வது உண்மையா அல்லது மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் மேற்படி விவசாயிகளுக்கு பயிற்சி மூலம் அரசு பணத்தை அமுக்கப்படும் நாடகமா என்பதை இணை இயக்குனர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இலாக்கா ரீதியான ஒரு விசாரணை நடத்த வேண்டும் அப்படின்னு பெரும்பாலான விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறார்கள். இதன் மூலம் என்ன தெரிகிறது? இந்த ரெங்கசாமி என்பவர் சண்மதி அவர்களை எல்லாம் அழைத்து செல்லாமல் அவர்களும் போகணும், அவங்களும் போகலை. இந்த முகமது, முத்துச்சாமி போன்ற அதிகாரிகள் எல்லாம் பல வகையில் ரெங்கசாமிக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது மட்டும் இந்த செய்தி மேலே தெரிவித்துள்ளது. இந்த அட்மா திட்டத்தில் இந்த பயிற்சிக்கு அழைத்து செல்வதில் தமிழ்நாட்டிலேயே அதிக அளவுக்கு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு என்பதை தாண்டி இந்த ஏழை எளிய விவசாயிகளுக்கு முறையாக இன்சூரன்ஸ் கொடுக்கல, அவங்க அக்கௌண்ட்டில் பணம் ஏறலை, போய் அவங்களுக்கு பசியும் பட்டினியுமா. ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம 80 ரூபாய்க்கு சாப்பிடலாம், அங்கெல்லாம் 150 ரூபாய்க்கு குறைஞ்சி சாப்பிட முடியாது. அப்போ சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு உண்டான பணத்தை கொடுக்காம இருந்ததுனால ஐயப்பன் போன்ற விவசாயிகள், ஜெகநாதன் போன்ற விவசாயிகள் இந்த தர்மபுரி பகுதியில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். எங்களுக்கு சாப்பாடு வேணும், நாங்கள் பசியில் இருக்கோம். அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தர்மபுரி போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள்லாம் பார்த்துட்டு கண்ணீர் வடிச்சிருக்காங்க. என்னப்பா, புதுக்கோட்டையிலேருந்து கொண்டு வந்து இப்போ பயிற்சிக்கு அழைத்து வரப்பட்ட அந்த 40 விவசாயிகளுக்கு முறையாக சாப்பாடு கூட கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தையும் தர்மபுரி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய சங்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க. நாங்கள் கேட்குறோம், சங்கரலட்சுமி, ஜெயபால் போன்றவர்கள், இது போன்ற கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ரெங்கசாமி போன்றவர்கள் அரிமளத்தில் 4 வருடமாக ஒரே மாவட்டத்தில் வேலை பார்ப்பது, முகமது ரபீக் போன்றவர்களுடைய ஆட்களை, அதிகாரிகளை கையில் வைத்துக்கொண்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விட்டு சரிகட்ட வேண்டியதை சரிகட்டி இப்படியெல்லாம் பல்வேறு சித்து வேலைகளை செய்தார்கள். முத்துச்சாமி
சண்மதி, முகமது, ரெங்கசாமி இவர்கள் எல்லாம் அழைத்து மாவட்ட ஆட்சியருடைய முன்னிலையில் சங்கரலட்சுமி அவர்களையும் ஒரு விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து துணை இயக்குனர் ஜெயபால் அவர்களையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து முறைப்படி விசாரணை நடத்தணும். இன்னும் சொல்லப்போனா இந்த அரிமளத்திலே 4 ஆண்டு காலமாக ஒரே மாவட்டத்தில் வேலை செய்யக்கூடிய ரெங்கசாமியை வேறு மாவட்டத்துக்கே மாட்டணும். வட்டாரத்தில் கொண்டு வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவரை வேலைக்கு போடக்கூடாது. தூக்கி சேலத்தில் போடுங்க, இல்லை வேறு மாவட்டத்தில் போடுங்க. சேலத்துல எல்லாம் அங்கே சிவப்பு கம்பளம் வச்சு வரவேற்பாங்க இது போன்ற ஆட்கள் எல்லாம். அங்கெல்லாம் உடனே கேள்வி கேட்பாங்க. ஊழல் முறைகேடு, அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பு, இன்சூரன்ஸ் இல்லாமல் அதிகாரிகளை விவசாயிகளை வந்து வெளி மாநிலத்திற்கு வெளி மாவட்டத்துக்கு கூட்டு போன விஷயங்கள்லாம் உடனே வச்சு கடுமையாக செஞ்சுருவாங்க. அந்த மாவட்ட ஆட்சியர் கடுமையாக நடவடிக்கை எடுக்கக்கூடியவர். அதுபோல புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஐஏஎஸ் அவர்கள் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். முக்கியமாக ரெங்கசாமி மேலே நடவடிக்கை எடுக்கணும், முத்துசாமி மேலே நடவடிக்கை எடுக்கணும், முகமது மேலே நடவடிக்கை எடுக்கணும், சண்மதி வேளாண்மை அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஏழை எளிய விவசாயிகள் கண்ணீர் மல்க நம்மள்கிட்ட சில தகவல்களை சொல்லியிருக்காங்க. அதனால மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இலாக்கா ரீதியான ஒரு விசாரணை நடத்தி இந்த ஒரு பெங்களூர் பயிற்சிக்கு மட்டும்தான் இப்படி நடந்துச்சா, ஒவ்வொரு பயிற்சிக்கும் இது போல நடந்துச்சா அப்படிங்கிறத சங்கரலட்சுமியையும் விசாரிக்கணும், சங்கரலட்சுமி முன்னிலையில் ரங்கசாமியையும் விசாரிக்கணும் அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் சிறந்த முறையில் செயல்படக்கூடியவர் என்று நாம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது உண்மையானால் நல்ல முறையிலே நேர்மையான முறையிலே ஏழை எளிய விவசாயிகள் ஒரு குரல் கொடுக்கிறார்கள், விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பேசுகிறார்கள், கோரிக்கைகளை வைக்கிறார்கள் என்று சொன்னால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாவட்ட ஆட்சியராக நம்ம இதுவரை பார்க்கிறோம். இந்த விஷயத்துல ரெங்கசாமி, முகமது, முத்துசாமி, சண்மதி, சங்கரலட்சுமி, ஜெயபால் இவர்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு முக்கிய விசாரணை நடத்தணும். முக்கியமா முதல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய ரெங்கசாமி மீது இலாக்கா ரீதியான விசாரணை எடுத்து பணியிடை மாற்றம் செய்து அவர் உரக்கடையில் போய் முறைப்படியான ஆய்வுகள் செய்யணும். விவசாயிகளுக்கு பாதிப்பக்கூடிய வகையில் அந்த உரக்கடையில் ஏதாவது இருக்குதா, இவர் எந்த அளவுக்கு முதலீடு அங்கே போட்டிருக்காரு, எப்படி இந்த டூர் கூட்டிட்டு போறேன், பயிற்சி கூட்டிட்டு போறேன்னு சொல்லி விவசாயிகளுக்கு பயிற்சி கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இந்த பணத்திலிருந்து அங்கே முதலீடு ஏதாவது போட்டிருக்காரா அப்படிங்கிறத ஒரு விசாரணை நடத்த வேண்டும் அப்படிங்கிற கேள்வி, ஒரு கோரிக்கையை தான் விவசாயிகள் வச்சிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஐஏஎஸ் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.